வணக்கம். விநாயகா சவுண்ட் ஸ்பீக்கர், செங்கம், திருவண்ணாமலை மாவட்டம். இன்றைக்கான வீடியோ என்னென்னா பாக்ஸ் மேக்கிங் பார்ட் 2 வீடியோ அப்லோட் பண்ணுறோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா இதை பாருங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு புரியும். அதில் பாக்ஸ் எப்படி செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் காமிச்சிருப்போம். இதில் பார்த்திங்கன்னா எப்படி பாக்ஸ் ஃபைனல் பண்ணி நம்ம அவுட்புட் கொடுக்குறோம். ரெண்டாவது ஸ்பீக்கரோட ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த ஒரு பாக்ஸ் பண்ணி நம்ம டெமோ கொடுத்துருக்கோம். பாருங்கள், இப்போ எல்லாமே பேக் ஷீட் ஒட்டிட்டு சைடில் எல்லாமே பின் பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கு மேலே பார்த்துட்டிங்கன்னா பீடிங் போட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா லெக்கு கொடுத்து எல்லாமே ஃபைனல் பண்ணி இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு புரியும் பெட்டி எப்படி செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்பீக்கர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் ஆச்சு. இது ஃப்ரண்ட்டில் மேட் போட்டிருக்காங்க. மேட் எந்த அளவுக்கு வாட்டர் ப்ரூஃப் இருக்குன்றது அவங்க தண்ணி ஊற்றியே நம்மளுக்கு செக் பண்ணி காட்டிட்டாங்க. எவ்வளோ மழை வந்தாலும் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் உள்ளார ஸ்பீக்கர் உள்ள தண்ணி போகாது. அதுக்காக தான் இந்த சாம்பிள் உங்களுக்கு காட்டுறது. எல்லாம் சொல்லுவாங்க வாட்டர் ப்ரூஃப் மேட் தான் போடுறோம் அப்படின்வாங்க. ஆனால் இவங்க அது தண்ணி ஊற்றியே காமிச்சிட்டாங்க. ஒரு துளி கூட பார்த்தீங்கன்னா பாக்ஸில் விழலை. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மேட் ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. எப்படி சொல்கிறேன் புரியுடா, அப்படியே தூக்காதடா, புரியுடா. மேலே பாருங்க, அண்ணா தண்ணி இருக்கு, தண்ணி அப்படியே தான் இருக்கு. ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபினிஷிங் ஆயிடுச்சு. இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அடுத்து ஸ்பீக்கர் வலை ஃப்ரண்ட் வலை போடுவோம். ஓகேங்களா, அது ஃபுல் கிரில் போகிறாங்க, ஆஃப் கிரிலும் போகிறாங்க. அது என்னென்ன மாடல் இருக்குன்னு பார்க்கலாம். கிரில் நிறைய பேர் மோஸ்ட்லி விரும்புறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரவுண்டு கிரில் பார்ப்பாங்க. இதுலேயே அதிகமாக யூஸ் பண்ணுறது நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோங்க. அதாவது நம்ம நிறைய செட்டுக்காரங்க இல்லை ஆர்கெஸ்ட்ரா ஃபீல்டில் இருப்பாங்க, எல்லாருமே யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி கிரில் தான் யூஸ் பண்ணுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் கட்டிங் ஒன்று வரும், என்ஆர் கிரில்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. என்ஆர் கிரில் ஒன்று வரும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கொயர் கிரில், இந்த மாதிரி ஸ்கொயர் கட்டிங்கில் இருக்கிறது வரும். இன்னும் நம்ம டிஜே நிறைய வண்டியில கட்டிட்டு டிஜே பண்ணுவாங்க. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சிங்கிள் லைன் இருக்கிறது பாத்தீங்கன்னா கேக்குறாங்க. இந்த மாதிரி நிறைய மூவிங் இருக்கு. அதாவது வண்டியில நமக்கு டிஜே ப்ரோக்ராம் பண்றவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல நம்ம இன்னும் அட்வான்ஸா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறவங்களுக்கு நம்ம ஓன் பிராண்ட்ல இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி கிரில் பாத்தீங்கன்னா நல்லா ஹெவியான கிரில் இருக்கும். உங்களுக்கு பாத்தீங்கன்னா என்ன நேம் வேணாலும் பண்ணிக்கலாம். இது கம்பெனிக்காக பண்ணது பாத்தீங்கன்னா விநாயகா சவுண்ட் ஸ்பீக்கர்ஸ் சொல்லிட்டு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இதே கஸ்டமர் நேம் கேட்டாலுமே நம்ம நேம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த லைன்ல பாத்தீங்கன்னா இது சிங்கிள் லைன் பெருசா இருக்கு. இதுல 3 லைன் வேணாலும் 3 லைன் பண்ணிக்கலாம். சீட்டா வேணாலும் பண்ணிக்கலாம். இல்ல என்ன வெயிட் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 9 கிலோ வரைக்கும் வெயிட் வரும். நல்லாவே ஒரு பீஸ் பாத்தீங்கன்னா 9 கிலோ வரைக்கும் வெயிட் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு போன் நம்பர் ஆட் பண்ணிக்கலாம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் டிசைன் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணி மாத்திக்கலாம். கிரில் வரும்போது இந்த மாதிரி தான் நமக்கு சிஎன்சி கட்டிங் பண்ணி இப்படிதான் வரும். இதுக்கப்புறமேட்டுக்கா ஃபைனல் பண்றது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபைனல் பண்ணி கொடுத்துருவோம். நம்ம இந்த மாதிரி ரிஃப்ளெக்ஷன் நம்ம ஒட்டிட்டு பின்னாடி பாத்தீங்கன்னா டஸ்ட் கவரை ஒட்டி நம்ம கிரில்லுக்கு ஃபிக்ஸ் பண்றது கொடுத்துருவோம். இல்ல நமக்கு இன்னும் நம்ம அண்ணா இவ்வளவுதான் வேணாம், கொஞ்சம் மீடியம் ரேஞ்ச் ஃபுல் ரேஞ்ச் நம்ம கேட்கறவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஜேபிஎல்ல அதிக மூவிங் இருக்கிறது இந்த மாதிரி கிரில் தான். ஜேபிஎல்ல இருக்கிறது இந்த மாதிரி கிரில் தான் கேட்டுட்டு இருக்காங்க. இது நம்ம இதுவும் பண்ணிட்டு இருக்கோம். இல்ல எம்டி வேணாலும் எம்டியும் பண்ணிட்டு இருக்கோம். கலர் லைன்ல கலர் இருக்குண்ணா. கலர் பாத்துட்டீங்கன்னா இப்போ ஒயிட் கலர் நிறைய கேட்கறவங்க ஒயிட் விரும்புறாங்க. இதுல எல்லோ இருக்கு, ரெண்டாவது கிரீன் கலர் இருக்கு. இதே மாதிரி பிளாக் கலர் வேணாலும் பிளாக் கலர் பண்ணி கொடுக்கலாம். 4 கலர் அவைலபிள் இருக்கு. நம்ம கஸ்டமைஸ்ல இருக்கு. இன்னும் கலர்ஸ் வேணாலும் நம்ம ஆட் பண்ணி பார்த்தோம்னா இது பெயிண்ட் கிடையாது. இது எல்லாமே பவுடர் கோட்டிங். பவுடர் கோட்டிங்ன்றதுனால உங்களுக்கு சீக்கிரம் நம்மளுக்கு உரியாம இருக்கும். ஆமா, வெயில உரியாது. ரெண்டாவது மழை தண்ணி பட்டாலுமே கிரில்லுக்கு துரு பிடிக்காது. மெயினா பார்த்தா துரு பிடிக்காது. இது எம்எஸ் மெட்டீரியல், இது இரும்பு கிடையாது. அதே பார்த்தீங்கன்னா இது இரும்பு, இது எம்எஸ் மெட்டீரியல். அதாவது குவாலிட்டிலும் சரி, உங்களுக்கு திக்னஸ்லும் சரி, உங்களுக்கு வித்தியாசப்படும். அதனால நம்ம இது தனியா உங்களுக்கு வேணா தனியா ஆர்டர் பண்ணணும். இது தனியா வேணும்னா நீங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இதுவுமே நீங்க சொன்னீங்கன்னா கூட நம்மளுக்கு ப்ரீ புக்கிங் யார் பண்றாங்களோ அவங்களுக்கு ஒரு 5 ஜோடி 10 ஜோடி எடுக்கிறவங்களுக்கு இது ஆஃபர்ல நம்ம பண்ணலாம். அவங்க என்ன கஸ்டமர் என்ன கேட்கறாங்களோ அந்த டிசைன்ல பண்ணி கொடுக்கலாம். என்ன நேம் கேட்கறாங்களோ ஆட் பண்ணி கொடுக்கலாம். என்ன பேர் கேட்டாலுமே நம்ம இதுல போட்டு கொடுத்துடலாம்.
ம் அடியில் வந்து நீட்டர் கட்ட வச்சிட்டாங்கன்னா வேலை முடிச்சது. இப்போ பார்த்தீங்கன்னா போல்டு டைப்பில் அடியில் வைக்கிறாங்க. சப்போஸ் கரெக்டாக போயிடுச்சுன்னா கூட மறுபடியும் நம்ம ஸ்க்ரூ மாதிரி கழட்டி அப்படியே போல்டு மாற்றிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஃபினிஷிங் ஆகிடுச்சு. லுக் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். பாக்ஸ் பார்க்கவே வந்து ரொம்ப தெளிவாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேக் சில்வர் கோட்டிங் வந்து சுற்றி வந்துட்டு கொடுக்குறாங்க. பார்க்கறதுக்கு கொஞ்சம் லுக்காக இருக்கும். நம்ம சேனலை வந்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே நம்ம வீடியோவுக்கு வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பைக் செட் நண்பர்களுக்கு இந்த வீடியோ வந்துட்டு ஷேர் பண்ணிவிடுங்க. அப்போ தான் வந்துட்டு 200 வாட்ஸ் வந்து பி ப்ளஸ் ஸ்பீக்கரு. பார்த்தீங்கன்னா பஞ்சிங் வந்து நல்லாயிருக்கு இந்த ஸ்பீக்கரில். இல்லை இதுதான் நீங்கள் வாங்கணும்னு கிடையாது. இப்படி வந்துட்டு வேறு ஸ்பீக்கர் வேணாலும் வாங்குறாங்களே, எஸ்எஸ் போடுறாங்க. உங்களுக்கு லோடோட வேணால் இந்த இது வந்துட்டு ஒரு செட்டு வாங்கி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸ்பீக்கர் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் வந்துட்டு நல்லாயிருக்கு. அதே போல் லாங் த்ரோ வந்துட்டு நல்லாயிருக்கு. ஆடியோ வந்து நல்லா பக்காவாக இருக்குது. அடுத்து வந்து ஸ்பீக்கர் வந்துட்டு லைன் வந்துட்டு எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். நிறைய பேருக்கு உள்ள டவுட் வந்து ஸ்பீக்கர் வந்து எப்படி கனெக்ஷன் கொடுக்குறது ரொம்ப டவுட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். அதாவது சீரிஸ் கனெக்ஷன் வந்து கொடுக்க போகிறோம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற 2 ஸ்பீக்கருக்கு ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸு அதை எடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழ் சைடு இருக்கிற ஸ்பீக்கரில் ஒரு ப்ளஸும் மேலே இருக்கிற ஒரு 2 ஸ்பீக்கர் வந்துட்டு மைனஸ் வந்துட்டு இருக்கும். வெளியே வந்து நம்ம எடுக்கிற அவுட்லைன் வந்துட்டு ஆம்புக்கு போகிற ஒயர் வந்துட்டு ஒன்று எடுத்துங்க. அதை எடுத்துகிட்டு மேலே இருக்கிற ஒரு ப்ளஸும் கீழே இருக்கிற ஒரு ப்ளஸும் எடுத்து அவுட்டில் போடுறதுக்கு நம்ம வந்துட்டு அதில் வந்துட்டு ப்ளஸ் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். அதாவது ஆம்புக்கு போகிற லைனில் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். எப்படி போட்டிங்களாமே 2 லைன் வந்துட்டு இருக்கும். அதே போல் வந்து கீழே ஒரு மைனஸு மேலே ஒரு மைனஸு அதை எடுத்து விட்டு அதை 2 ஜாயின் பண்ணி நம்ம வந்து சீரிஸ் கனெக்ஷன் வந்து போட்டுக்கலாம். நான் அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்பீக்கர் இப்படி லைன் கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா பாட்டு கொஞ்சம் தெளிவாக இருக்கும். அதே போல் ரொம்ப லைஃப் வரும். நம்ம உடனே வந்து ஸ்பீக்கர் வந்து காயில் போகாது. அப்படியே போச்சுன்னா கூட உங்களுக்கு ஒரு ஸ்பீக்கர் தான் போகும். ஒன்று போச்சுன்னா கூட மீதி 3 ஸ்பீக்கர் வந்துட்டு காயில் வந்து போக வாய்ப்பில்லை. இப்படி கொடுத்தீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் வந்து லைன்லாம் போட்டாச்சு. இப்போ வந்துட்டு அது வந்து அப்படியே இருக்கும். தெரியாதவங்க கூட ஈஸியாக அதை வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். மைக் செட் நம்பருக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் உங்கள் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. பாக்ஸ் எல்லாமே வந்து ஃபைனல் பண்ணியாச்சு. இப்போ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து 200 வாட்ஸ் வந்து பி ப்ளஸ் ஸ்பீக்கர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ரவுண்ட் கிரில் கஸ்டமர் கேட்டிருக்கிறதுனால ரவுண்ட் கிரில் போட்டிருக்கோம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து எப்படி ஸ்பீக்கரோட குவாலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி வந்து உங்களுக்கு காமிச்சிடலாம். அண்ணன் வீடியோ வந்து யார் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்து அண்ணன் சப்ஸ்கிரைபராக இருந்தேன்னா நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக வந்து பண்ணி கொடுத்துட்றோம். நான் உங்களுக்கு வந்து அண்ணன் சப்ஸ்கிரைபர் யாருனாலுமே வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்காக வந்து பெஸ்ட்டாக வந்து பண்ணி கொடுக்குறோம். இப்போ நம்ம வந்து சவுண்ட் செக் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். பக்கத்து
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய செட்டுக்காரங்களுக்கும் உங்கள் ஃபேமிலிக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இதை ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம நம்பர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனில் தரேன். அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். என்ன பெட்டி வேணாலும் உங்களுக்கு கேளுங்க, உங்களுக்கு பக்காவாக செஞ்சு கொடுத்துர்லாம். நன்றி, வணக்கம்.